சக்தி கோயில் அது. இது வந்து கரும்பு நல்லா செழிப்பாக வளர்ந்துருக்குது. மழை பெஞ்சதில்ல, அதனால் அப்படி இருக்கும். இவர் தான் எங்கள் மச்சான் ஆரோக்கிய சகாயராஜ். ஐயோ அத்தனை பேரையும் காணா போயிட்டாங்க. அத்தனை பேர் பார்த்துட்டாங்க. 3 பேர் போயிட்டா பார்த்துட்டு இல்லை, நான் மாட்டுக்கு தான் தெளிவாக தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஏன் பொசுக்குன்னு ஓடிவிட்டாங்க எல்லாரும். இது பாருங்க, இயற்கை நெல்வயல் காடு பாருங்க, பச்சேர்னு நீங்களாம் பார்க்கறதுக்கு அரிய இடமா என்ன இது, பார்க்கறதுக்கு அதுதான் இதெல்லாம். நீங்களாம் பாருங்கள். இப்போ இதெல்லாம் சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு தான் சொல்ல வரேன், கிராமத்தில் இருக்கிறவங்களுக்காக சொல்லுங்கள். எங்கள் அண்ணன் வீட்டு கரும்பு இது, எங்கள் பெருப்பா வீட்டு கொள்ளு 5 புல் வந்துச்சா? ஃபஸ்ட்டே மாதம் தாங்க 5 புல் வந்துச்சுங்க. அது வருங்க, அது வந்து வேறு என்ன விளைச்சிக்கிறாங்க எல்லா இது மலாட்டியா இதான் கால் போட்டுக்கிறாங்க மலாட்டிக்கு. இதுதாங்க எங்கள் ஆண்டு விடு. இவரும் வருவார் எங்கள் கூட. இப்போ ஆறு கிட்ட வர போகிறோம், ஆறை காட்ட போகிறேன். அதுக்கு பிரிட்ஜு கட்டிகிட்டு இருக்காங்க, அதனால இப்போ சைடில் இறங்கி போகிறோம். பாருங்க, பிரிட்ஜு வேலை நடந்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா, இதுதான் ஆறு. சுத்தமாக நதி இல்லையா சாமி, அப்படியே சறுக்குன்னு இறங்குது. இதுதாங்க பால் வேலை நடந்துட்டு இருக்குங்க. இது டோட்டலாக இறங்கிச்சு வச்சான். முன்னாடி கிரிப்பாக தானே கட்டிக்கிறா. சுற்றி வேலைக்காக இது ஜெல்லிலாம் போட்டு வச்சுக்கிறாங்க. ஆற்று மூட்டை ஏறுது இந்த வண்டி பாருங்க. நெல் நாற்று நட்டு இருக்காங்க. இப்போ மழை பெஞ்சதுன்னா அப்படியே வந்து 3 மாதம் 4 மாதத்துல அறுத்துருவாங்க. அதுக்கு அடுத்தது கரும்பு. இது வந்து ஒரு தோப்பு மாதிரி உண்டாக்கிட்டு இருக்காங்க. இவங்க தான் அது மாங்காய் கன்று, வேப்பங்கன்று, மாதுளங்கன்று. அப்படி எல்லாரும் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. 2 பேர் பார்த்துட்டு இருந்தாங்களே, என் மூஞ்ச காட்டினோடனே எல்லாம் தெரிஞ்சுட்டாங்கம்மா. என் மூஞ்ச மறுபடியும் காட்டுறதுக்கு ஓடி போச்சு. முகம் அப்படி ஒரு கேவலமாக இருக்குது இல்லையே. என்ன வடியுது தான் பார்க்குறாங்க சார். இங்கே வந்து பாருங்க, மீண்டும் கரும்பு தோட்டம் எல்லாம் பதிவு பண்ணி வச்சுருந்தாங்க. 13 மாதம் ஆகிப்படுதுங்க. உடனே 5 மாதமே ஆகிப்படுதா? 12 மாதத்தில் அடப்பாவீங்களா. ஒருத்தரும் பார்க்கல, ஒருத்தர் வந்துட்டாரு பாருங்க. தண்ணி நீக்குது பாருங்க, பாருங்க காட்டுறேன். அங்கேதான் மழை பெஞ்சு அந்த வயலில் மண் அடிச்சுருக்காங்க. அது தண்ணி இங்கெல்லாம் வெறும் வயலாக கொஞ்சம். இப்போ கரும்பு நட்டுருக்குறாங்க, நடுவு நட்ட மாதிரி. அந்த கரும்பு வளர்ந்துருக்கு. இது வந்து சவுக்கு தோப்பு, சவுக்கு மரம் வச்சு நட்டு ஒரு 4-5 மாதம் இருக்குமா மச்சான்? சவுக்கு மரம் அவ்வளோ கண் வந்துருக்கு. அந்த இடத்துல நெல் படுத்துச்சிங்க. விவசாயிங்கெல்லாம் பாவங்க. இந்த நெல் தேவை இப்போதைக்கு இருக்குது. காற்று ஈர்த்துச்சு சாயாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். பாருங்க, இதெல்லாம் கொஞ்சம் நின்றுட்டு இருக்குது, சாயுது. விவசாயிகள் கொஞ்சம் பாதிக்கப்படுறாங்க. கொஞ்சம் இல்லை, நிறையவே பாதிக்கப்படுறாங்க. என்ன சொல்றது, இந்த இடத்துல ஏதோ கொஞ்சம் அறுத்துட்டு இருக்கிறாங்க. தேவலாம் அவங்க. ஆனால் ஒரு சிலர் தான் ரொம்ப கஷ்டம். நெல்லுலாம் அப்படியே உள்ளே படுத்தோடனே மழை தண்ணியிலே அப்படியே ரொம்ப போச்சு.